எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். OnePlus Nord CE3 5G. OnePlus Nord 3க்கு அப்புறம் ஆக்சுவலி CE3 வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா வந்து CE2 லைட் வந்தது, அதுக்கப்புறம் CE3 லைட் வந்தது. CE3க்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தோம். கடைசியாக வந்து அது லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஃபோன் நம்ம கையில் இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் போய் பார்க்கலாம். என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இந்த டிவைஸ் வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணா வீடியோக்குள்ள போகலாம். I grew up in a place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change. ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இது அந்த Nord 3க்கு ரொம்ப சிமிலரான லுக்ஸு நம்ம அப்புறம் வரலாம். பட் வந்து பார்க்க அதே மாதிரி இருக்கும்போது நம்ம நார்டில் வந்து கிளாஸ் பில்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இது தொட்டு பார்க்கும்போது தெரியுது இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட். பட் நல்லா சாலிடான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீப் ஃபீலிங் எதுவும் கிடைக்கல பெருசாக. நீங்கள் வந்து நார்மலாக பிளாஸ்டிக் ஃபோன்ஸுன்னு சீப் ஃபீலிங் நினைப்பீங்க. பட் அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லை, சாலிடாக இருக்குது. ப்ளஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. அண்டர் 200 கிராம்ஸ், ஒரு 180 or 185 கிராம்ஸ் கிட்ட தான் இந்த ஃபோனோட வெயிட்டு. பெரிய ஃபோன் வரையா, ஸோ வந்து வெயிட் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குங்கிறதுனால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது நல்ல விஷயம் தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஒரு லைட் கலருங்கிறதுனால ரொம்ப பெருசாக தெரிய மாட்டேங்குது. சைட்லேயும் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. பட் ஓவராலாக டக்குன்னு பார்க்கும்போது கலரும் நல்ல, இந்த கலர் பேர் ஆக்வா சர்ஜுங்கிறாங்க. கலர் நல்ல ஒரு பளிச்சுன்னு நல்லா தெரியறதுனால அட்ராக்டிவாக இருக்குது ஃபோனை தூரத்துலேருந்து பார்க்கும்போது. லுக்ஸ் பார்த்திங்கன்னா இது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா வந்து இதில் வந்து டுவெல் கேமரா லுக் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இதில் வந்து ஆக்சுவலி ட்ரிபிள் கேமரா பற்றி அப்புறம் வரலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய 6.7 inch டிஸ்பிளே, AMOLED 1080p 120 Hz. ஸோ வந்து நல்ல செட் ஆஃப் ஸ்பெக்ஸ் தான். அண்ட் டிஸ்பிளேவும் வந்து நல்லா இருக்குது. HDR கண்டென்ட்லாம் பார்க்கும்போது யூடியூப்லேயே HDR சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல பெரிய டிஸ்பிளே. அண்ட் பார்டர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய சின்ன அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஈவன் பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்க்குறதுக்குன்னு நல்லா இருக்குது. ப்ளஸ் நல்ல பிரைட்டான டிஸ்பிளே வேறு. ஆல்மோஸ்ட் ஒரு 1000 nits கிட்ட ரீச் ஆகுது. வந்து ஐ திங்க் 950 nits கிட்ட வருதுங்கும் போது நல்ல பிரைட்டான ஒரு டிஸ்பிளே, அவுட்டோர் வியூவிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து டிஸ்பிளேக்குன்னு பார்க்கும்போதும் இந்த ஃபோனில் வந்து எந்த பெரிய குறையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லலாம். இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து க்ளீனாக இருக்குது, ரைட்டில் வந்து உங்களுக்கு பவர் அண்ட் வால்யூம் கீஸ் மட்டும்தான் இருக்குது. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்கு, அதுக்கப்புறம் IR பிளாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே, டைப்-C போர்ட், ப்ரைமரி ஸ்பீக்கர் அண்ட் இன்னொரு மைக்கு. இந்த சிம் ஸ்லாட் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ வந்து நீங்கள் ஒரு நானோ சிம், ஒரு நானோ சிம், ஒரு SD கார்டு போட்டுக்கலாம், இல்லைனா 2 நானோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ OnePlusல வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபோனில் வந்து IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு டிவி ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சொல்ல வேண்டிய விஷயம். டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் இருக்குது. அதை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுறோம். அடுத்து பர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் வந்து Snapdragon 782G இருக்குது, ஒரு 5G ப்ராசஸர். ப்ராசஸரோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் மாதிரி. நம்ம 778G பார்த்துருக்கோம், அதோட ஒரு ஓவர் கிளாக் வெர்ஷனுங்கிற மாதிரி, அதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரான வெர்ஷனுங்கிற மாதிரி. ஸோ டே டு டே டாஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா ஸ்மூத் அண்ட் ஃப்ளூயிட்டாக இருக்கும். கேமிங்கும் பண்ணலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப இன்டென்ஸாக போகும்போது உங்களுக்கு வந்து லேக் தெரியும். மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸில் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ஒரு இது வந்து ஒரு கேமிங் ஃபோன்னு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் வந்து 782 இப்போ வரைக்கும் டெய்லி டாஸ்க் வந்து நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்டில் வைக்கிறது, இல்லைனா நார்மலாக இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிடுறது, இந்த மாதிரி நிறைய இது பண்ணாலும் ரொம்ப லேக் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து ப்ராசஸர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்க்க டுவெல் கேமராஸுமே இருக்கும். பட் வந்து
இந்த ரிங்குள்ளே 2 சென்சார் இருக்குது. ப்ரைமரி ஒரு சோனி IMX890 சென்சார். இது ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார். இந்த சென்சாரில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார். அதாவது நம்ம OnePlus 11, அதுக்கப்புறம் OnePlus 11R, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா IQ11, இந்த மாதிரி நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் வந்த சென்சாரை ஒரு 25,000 கொடுத்துருக்காங்கங்கும் போது பெரிய விஷயம் தானே அது. ப்ளஸ் OIS-ஓடு இருக்கிற சென்சார். அடுத்து வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, செல்ஃபி கேமரா ஒரு 16 மெகா பிக்சல்ஸ். ஸ்டில்ஸ் இமேஜ் காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். டே டைம் இமேஜஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்ட் லுக், சில டைம் வந்து எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி சினாரியோஸில். சில இதில் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது இந்த மாதிரி சினாரியோஸில். மற்றபடி ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்குது, பெருசாக பிரச்சனை இல்லை. போர்ட்ரேட் மோடில் எடுக்கும்போதும் எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. கேமரா. OIS வந்து அந்த இது இல்லாமல் ஹெல்ப் பண்ணுது. ஒரு டீசெண்டான அல்ட்ரா வைட் இந்த சாம்பிள் பார்க்குறீங்க, 8 மெகா பிக்சல் தான். கணக்கு காட்டணுன்னு ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ, அதில் டைனமிக் ரேஞ்சும் இல்லை, எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதான். பெருசாக இதுலேருந்து எதிர்பார்க்க முடியாது. செல்ஃபீஸ் இன்னும் அதே 16 மெகா பிக்சல் தான். இதுலேயும் அந்த கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் ஓவர் எக்ஸ்போஷர் இருக்குது, அதை நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். இன்னொரு வியர்டான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். நான் அதாவது கிளிக் பண்ணோன்னே பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ஒரு ப்ராசஸிங் நடக்குது இல்லை, அது நான் OnePlus ஃபோன்ஸில் இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன். இது ஒரு 4K வீடியோ ப்ரைமரியில் சில இடங்களில் கொஞ்சம் அந்த டைனமிக் ரேஞ்சை மிஸ் பண்ணுது. பட் சப்ஜெக்ட் வந்து நல்லா ஃபோக்கஸில் தான் இருக்குது. அந்த பிரைட் பார்ட்ஸை வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுது, மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு பேன் பண்ணுறோம், கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷர் மட்டும்தான், மற்றபடி ஃபுட்டேஜ் நல்லா தான் இருக்குது. ஓவரால் சாம்பிள்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அல்ட்ரா வைட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேமரா கொடுத்துருக்கலாம். 25,000 வந்துட்டாங்க, ஒரு 12 மெகா பிக்சல் அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம், ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாங்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி கேமரா சாம்பிள்ஸ் நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஒப்பீனியனை கீழே சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து ஒரு 5000 mAh கொடுத்துருக்காங்க. 80 watts சார்ஜிங், ரிவர்ஸ் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரி சப்போர்ட்டில் இல்லை. பட் ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் ஆகிடுது. 0 to 100 under 30 minutes, அந்த 30 minutes or 35 minutesக்குள்ளே அந்த ரேஞ்சில் சார்ஜ் ஆகிடுது. ஸோ வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க, வேறு நல்ல விஷயம். அடுத்து ப்ரைஸிங். இந்த ஃபோன் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுற வேரியண்ட் வந்து 8GB 128GB வேரியண்ட். இதே வந்து 12,256 இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000. இந்த 25,000க்கு இந்த ஃபோன் எப்படின்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். 25,000க்கு ஒரு OnePlus கன்சிடர் பண்ணும்போது இதை தான் ஒரே ஆப்ஷன். இதுக்கு காம்படிஷனாக மற்ற ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா Realme 11 Pro இந்த மாதிரி சில ஃபோன்ஸ் இருக்குது. மேபி வந்து 25Kக்கு உங்களுக்கு பிக்சல் 6A கிடைக்கலாம், இந்த மாதிரி சில ஃபோன்ஸ் இருக்குது. இதோட யூனிக்னஸ் என்னென்னா, இது வந்து ஒரு OnePlus ஃபோன், அது ஒரு யூனிக்னஸ். இன்னொன்று ஓவராலாக பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறாங்க. மோஸ்ட்லி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இன்டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், நல்ல ப்ரைமரி கேமரா, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. எனக்கு இந்த ஃபோனில் பிடிக்காத விஷயம்னா அலர்ட் ஸ்லைடர் இல்லை. ஏன்னா ஒரு OnePlus ஃபோன்னா அலர்ட் ஸ்லைடர் இருந்தால் அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் கொடுக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. OS வந்து இப்போ Android 13ல் ரெண்டாவது, 14 இன்னும் அப்டேட் வரல. பட் 14ஓடே கொடுத்துருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் தான். பட் வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். லைக் வந்து செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், அந்த அல்ட்ரா வைட், இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் தான். மற்றபடி இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸுங்கிறது எனக்கு வந்து ஓவராலாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சல்ஸ்.